ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு பழமொழியே இருக்குங்க. அந்த வகையில் வர்ற 3ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 3, 2022 புதன்கிழமை ஆடி 18 அந்த அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கலை அப்படின்னா இந்த ஆடி 18 ஆடி நோம்பி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கலாம். பேசிக்கான காய்கறிகள் பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தரேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பேசிக் வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா தக்காளி, மிளகாய், கத்திரி, வெண்டை, கொத்தவரங்காய், கீரை வகைகள் இது எல்லாமே ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடி 18 அந்த அன்னைக்கு இந்த கத்திரி, மிளகாய், தக்காளி இந்த விதைகள் எல்லாம் நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆடி முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 12 நாள் அந்த ரேஞ்சில் இருக்கும். அதிலிருந்து மறுபடியும் ஒரு 5 நாள் தள்ளி ஒரு 20 நாள் ஆன நாற்றுக்குள்ளே நீங்கள் நடவு செய்யலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் முடியும் போது பார்த்தீங்கன்னா தக்காளி, மிளகாய், கத்திரி இந்த நாற்றுக்களெல்லாம் நீங்கள் நடவு செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போ இந்த ஆடி 18க்கே பார்த்தீங்கன்னா வெண்டை, கொத்தவரங்காய் இந்த கீரை வகைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மண்ணிலேயே விதைச்சிடலாம். அடுத்தது செடி வகைகளில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரை செடி, காராமணி, பீன்ஸு இந்த மாதிரி செடி வகைகள் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேராகவே மண்ணில் நேராகவே வச்சிடலாம். நீங்கள் விதை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வெண்டை, கொத்தவரங்காய், கீரை வகைகள், இந்த அவரை செடி, காராமணி, பீன்ஸ் இந்த செடியெல்லாம் நீங்கள் நாற்று விட்டு தான் நடணும்னு இல்லை. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் க்ரோ பேக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டத்தில் நடுறதா இருந்தாலும் சரி, டைரெக்டாக நீங்கள் அப்படியே விதைச்சிடலாம். அடுத்தது கொடி வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், பூசணிக்காய், அவரைக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு முடிகிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் விளைச்சல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப முன்னாடியே ஆரம்பிக்கக்கூடாது, ரொம்ப லேட்டாகி ஆரம்பிக்கக்கூடாது. ஜூலை 15க்கு மேலே ஆரம்பிச்சிருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ஆகஸ்ட்டு முடிகிறதுக்குள்ளே இந்த கொடி வகைகள் எல்லாம் ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டான ஒரு பட்டமாக இருக்குங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே ஜூலைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாலும் கொடி பார்த்திங்கன்னா படர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பூக்கள் பிடிக்காது. ஜூலை 15க்கு அப்புறம் இந்த ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ளே ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விளைச்சல் பார்க்கலாங்க. கரெக்டான ஒரு பட்டமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய், இந்த பூசணிக்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூலை 15க்கு மேலே ஆரம்பிக்கலாம். ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகளில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இஞ்சி, மஞ்சள், கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இனிமேல் ஆரம்பிக்கலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஆடி தொடங்கினதுலேருந்து ஆடி 30க்குள்ளே ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல விளைச்சல் இருக்காதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ரொம்ப மழை காலமாக இருக்கும். அதனால் இதுதான் கொஞ்சம் கரெக்டான ஸ்டேஜ்னு சொல்லலாங்க. ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 30க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பட்டம் கிழங்கு வகைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டம்னே சொல்லலாம். இல்லைன்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மழை காலம் ரொம்ப ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கிழங்குகள் பார்த்திங்கன்னா அழுகிறதுக்கு அதனால தான் ஜூலை 15க்கு மேலே ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ளே இந்த கிழங்கு வகைகள் ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன் அதாவது மக்காச்சோளம் இது ரெண்டுமே. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளரி. இந்த பல வகைகளில் பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி, முலாம்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மரில் மட்டும்தான் வரும். வெள்ளரியும் பார்த்திங்கன்னா சம்மரில் தான் வரும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நடலாம். ஆனால் இந்த வெள்ளரி மட்டுமே நடலாம். மற்றபடி இந்த தர்பூசணி, முலாம்பழம் இது மட்டும் நடக்கூடாது. இதில் இந்த பூக்கள் பூத்துட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த மழையினால் பூக்கள் பூரா உதிர்ந்துடும். நல்ல ஒரு விளைச்சல் பார்க்க முடியாது. ஆனால் வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஜூலை 15க்கு மேலே ஆகஸ்ட் 30க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மழை காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம விளைச்சல் எடுக்கிற மாதிரி வந்துடும். வெள்ளரி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீசனில் ஆரம்பிக்கலாம். ஆனால் வெள்ளரி சம்மர் சீசனில் நடக்கூடியது தான்.
மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நடலாம். இனி அதுக்கும் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு பட்டம்னே சொல்லலாங்க. அடுத்தது பூ வகைகளில் பார்த்திங்கன்னா செண்டுமல்லி, மேரிகோல்டுன்னு சொல்லும் இல்லைங்களா, அது, வாடாமல்லி, கோழிக்குண்டை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரப்போகிறத்துல எல்லாம் நட்டு விடலாம். மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி. இது வந்து ஒரு தேனீக்கள் வர்றதுக்கு இது ஒரு நல்ல பூச்செடியாக இருக்குங்க. கொஞ்சம் இந்த கலரெல்லாம் வந்து நல்லா வந்து தேனீக்களை அட்ராக்ட் பண்ணுறதுனால நம்மளோட தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தேனீக்கள் வரவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா நல்லாவே நடக்கும். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் நடக்கூடிய செடி வகைகள்னு பார்த்திங்கன்னா இந்த செடி வகைகளுக்கெல்லாம் இந்த செடி வகைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டமே கிடையாதுங்க. எப்போ வச்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரி, வெண்டை, கொத்தவரங்காய், இந்த 4 காயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பட்டமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து நடலாம். இந்த மிளகாய் மட்டும் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் விதைச்சா கொஞ்சம் நம்ம இந்த நோய் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தைப்பட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இலைச்சுருட்டல் நோயெல்லாம் அதிகமாக வரும். அதனால் மிளகாய் மட்டும் ஆடிப்பட்டத்திலேயே கொஞ்சம் நாற்றுக்கள் வந்து எச்சா நெட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா பராமரிச்சுட்டு வந்தாலே நம்ம வருஷம் ஒரு 6-7 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் வந்துட்டு நல்ல ஒரு அறுவடையை எடுத்துகிட்டு இருக்கலாங்க. அடுத்தது அடைமலையில் பார்த்திங்கன்னா இந்த கீரை வகைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் சாஞ்சு போயிடும். மண்ணில் நம்ம என்னதான் விதைச்சி கொண்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் வந்திங்கன்னா அடைமழையாக இருக்கும். அப்போ நம்ம என்னதான் போட்டு மூடி வச்சு கொண்டு வந்தாலுமே மழையினால் அந்த கீரையை வந்து எல்லாம் வேர் வந்து சாஞ்சு போயிடும், அழுகி போயிருங்க. அதனால் இந்த ஆடிப்பட்டத்தில் ஆடி முடிகிறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நல்லா கீரைகள் போட்டு கொண்டு வந்துட்டோம்னா ஓரளவுக்கு பெருசாயிரு. அந்த புரட்டாசி ஐப்பசியில் நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் அந்த ஒரு மாதம் வந்து கேப் விட்டுருங்க. புரட்டாசி ஐப்பசி இந்த 2 மாதமே பார்த்திங்கன்னா கேப் விட்டுரும். நம்ம என்ன தான் போட்டு கொண்டு வந்தாலுமே அந்த அடைமழையில் பார்த்திங்கன்னா அழுகிரும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்தில் ஆரிப்பட்டம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஒரு ஆடி 18 வந்து ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்களோட வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டம் ஆரம்பிங்க. வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் ரெண்டுமே ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.